சிந்தனை. வாழ்க்கை இரைச்சல் நிறைந்ததாக இருக்கும்போது, அதாவது செய்ய வேண்டிய வேலைகளின் பட்டியல் முடிவில்லாமல் இருக்கும்போது, உறவுகளில் விரிசல் ஏற்படும்போது அல்லது உலகத்தின் பாரம் அழுத்தும்போது நன்றி சொல்வது இயலாத காரியமாகத் தோன்றலாம். ஆனாலும் 1 தெசலோனிக்கேயர் 5:18 ஒரு அமைதியான அற்புதம் மறைந்திருக்கிறது. போலி நன்றியை செலுத்தும்படி கடவுள் நம்மிடம் கேட்கவில்லை. அதற்கு பதிலாக விரிசல் விழிந்த நடைபாதையில் பூக்கும் காட்டுப்பூக்களைப் போல அதைக் கண்டறியும்படி அவர் நம்மை அழைக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களைக் குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பவுலைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். அவர் இந்த வார்த்தைகளை சௌகரியமாக இருந்த சமயத்தில் எழுதவில்லை. மாறாக துன்புறுத்தல், கப்பல் விபத்துகள் மற்றும் சிறைச்சாலைகளுக்கு மத்தியில் எழுதினார். அவருடைய நன்றி சூழ்நிலைகளில் வேரூன்றவில்லை. மாறாக கடவுள் யார் என்பதில் அது வேரூன்றியிருந்தது. அவர் தனக்கு இருக்கும் சுவாசத்திற்காக, விசுவாசத்துடன் இருந்த நண்பர்களுக்காக மற்றும் மங்கிப்போக மறுத்த நம்பிக்கைக்காக அவருக்கு நன்றி தெரிவித்தார். பவுலுக்கு நன்றி என்பது ஒரு நிலையற்ற உணர்வல்ல. அது குழப்பமான சமயத்திலும் கூட கடவுளின் உண்மையை பார்க்க எடுக்கப்பட்ட ஒரு தேர்வு. இன்று உங்கள் நன்றி எளிமையாக இருக்கலாம். ஒரு கடினமான நாளுக்குப் பிறகு தூங்கச் செல்வதற்கு முன் நடந்த ஒரு நல்ல காரியத்தை சொல்வது, அல்லது உங்களை சவாலுக்கு உட்படுத்தும் ஒரு நபருக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வது. அவர்கள் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார்கள். நன்றி சொல்வது வலியை குணப்படுத்தாது, ஆனால் அது நம் கவனத்தை மாற்றும். குழப்பமான சமயத்திலும் கடவுள் செயல்படுவதைக் காண அது நம் கண்களைத் திறக்கும். அந்த நம்பிக்கையான மனநிலையில் அவருடைய பிரசன்னமே போதுமானது என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று நான் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அது விரக்தியால் மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட. நன்றி சொல்வது என் கடினமான தருணங்களின் தீவிரத்தை எப்படி குறைக்கும்? இன்றைய ஜெபம். பரலோக தகப்பனே, நீங்கள் தினமும் அளிக்கும் பரிசுகளுக்காக நன்றி. என் நுரையீரலில் உள்ள சுவாசம், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் அன்பு, ஒவ்வொரு காலையிலும் என்னை தேடி வரும் உங்கள் முடிவில்லாத கிருபை. செழிப்பான காலங்களிலும் தேவையுள்ள காலங்களிலும் ஒவ்வொரு தருணத்திலும் பின்னிப்பிணைந்திருக்கும் உங்கள் நன்மையைக் காண எனக்கு உதவுங்கள். நன்றி சொல்லும் குணம் என் இதயத்தில் மிகவும் ஆழமாக விதைக்கப்படட்டும். அது என்னை ஒவ்வொரு நன்றியினுடனும் விரைவாக உங்கள் அன்பான இதயத்திற்கு நெருக்கமாக இழுத்துச் செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.